அடுத்த ஆண்டு நடைபெறும் தேர்தலில் வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆவார் என்று பேட்டி கொடுத்திருக்கிறார். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுடைய இந்த கருத்து முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியை பார்க்கலாம். தமிழகத்தில் ஒரு கூட்டணி ஆட்சின்னு சொல்லி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லி அவர் சென்னை மதுரையில் நடந்த கூட்டத்தில் அமித்ஷா சொல்லிட்டு போயிருக்காரு. தொடர்ந்து அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் பல்வேறு கருத்துக்களை சொல்றாங்க. நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க? அடுத்த ஆண்டு அமையக்கூடிய ஆட்சிங்கிறது எப்படி இருக்கும்? உங்களுடைய கருத்து எவ்வாறு இருக்கிறது? அடுத்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு அமையக்கூடிய ஆட்சி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் EPS அவர்கள். நீங்க மந்திரி சபையில் இடம்பெறுவீங்க, அந்த மாதிரி அது அப்புறம் பார்த்துக்கலாம். தமிழகத்தில் ஒரு கூட்டணி ஆட்சின்னு சொல்லி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லி அவர் சென்னை மதுரையில் நடந்த கூட்டத்தில் அமித்ஷா சொல்லிட்டு போயிருக்காரு. தொடர்ந்து அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் பல்வேறு கருத்துக்களை சொல்றாங்க. நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க? அடுத்த ஆண்டு அமையக்கூடிய ஆட்சிங்கிறது எப்படி இருக்கும்? உங்களுடைய கருத்து எவ்வாறு இருக்கிறது? அடுத்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு அமையக்கூடிய ஆட்சி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் EPS அவர்கள். நீங்க மந்திரி சபையில் இடம்பெறுவீங்க, அந்த மாதிரி அது அப்புறம் பார்த்துக்கலாம். பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கருத்து தெரிவித்ததை பார்த்தோம்.